ஒரு முறை ஒரே முறை உன்னை அறிந்தால் போதும், இனி வரும் தலைமுறை உந்தன் பேர் சொல்லி வாழும். நிறையா பேர் இதுதான் அலைஞ்சிட்ருக்கோம் 80s பாருங்கள். எப்போது வாங்கினது, நான் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அப்படியே கடிச்சு எங்கள் உள்ளே வச்சுருந்து கடிச்சிருந்துச்சு. இதுதான் பாட்டு புத்தகம். பாருங்கள், ஒரு 1000 பாட்டு இருக்கும். சுருளிருந்து முதல்லேருந்து இந்த 13ஆம் நம்பர்லேருந்து சொல்லு. இப்போ இது 583வது பாட்டு லாஸ்ட்டு. பாருங்கள், ஒரு சைடு இதில் இது எழுதியிருக்கோம், படம் பேர் வாழ்வே மாயம். அப்புறம் இங்கிட்ட பாடகர் பேர் எழுதியிருக்கோம். இதுலேயும் அப்படி தான், வாழ்வே மாயம். இங்கிட்ட இதில் எழுதலைன்னா அதில் இதுவும் அவர் தான். இந்த தூங்காதே தம்பி தூங்காதே. இப்படி எல்லா பாட்டும் இதில் இருக்கும். இந்த இந்தியன் இருக்குது. மாயா மச்சிந்திரா மச்சம் பார்க்க வந்தீரா, மாயங்கள் காட்டி மோசம் செய்யுமா வீரா. இது பாருங்க, சூப்பர் பாட்டு, ஃபேவரட் சாங். செம்பூவே பூவே உன்மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ, சாய்ந்தாடும் சங்கில் துளிப்பட்டாலும் முத்தாகிடும் முத்துண்டோ. சூப்பர் பாட்டு, சிறைச்சாலையிலேருந்து எஸ்பிபி சார் பாடினது. இதுவும் சிறைச்சாலையிலேருந்து பாட்டு. ஆலோலிங்கிரி தோப்புலே தங்கிடும் கிளி கங்கமி, இல்லாத கதை சொல்லாதடி அப்படின்னு வரும். இது செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ, சாய்ந்தாடும் சங்கில் துளிப்பட்டாலும் முத்தாகிடும் முத்துண்டோ, படை கொண்டு நடக்கும் மன்மத சிலையோ, மன்னவன் வீரர்கள் பல்லவன் ஒளியோ, இமைகளும் உதடுகள் ஆகுமோ, வெட்கத்தின் விடுமுறை ஆயுள் வரைதானோ, அந்த சூரியனும் குன்றில் சாய மேகம் கச்சையாக காமன் தங்கும் மோகப்பூவில் முத்தக்கும் மாலம், தங்க திங்கள் நெற்றி பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாசச் சூட்டில் காதல் குற்றாலம், தேன் தெளிக்கும் தென்றலாய் மின்னருகில் நான் சேலை நதி ஓரமாய் நீந்தி விளையாடவா, நாளும் மின்னல் கொஞ்சம் தாளம் பூவை சொல்லி, ஆசை தேனிக்குள்ளே ஆடும் மீன்கள் துள்ளி, கட்டில் கால்வலி துள்ளாதோ, கைவலி கைகளை கீதியதோ, செம்பூவே பூவே ஒரு மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ, சாய்ந்தாடும் சங்கில் துளிப்பட்டாலும் முத்தாகிடும் முத்துண்டோ, இந்த தாமரை பூத்தியில் நின்று காத்திருக்கும். எங்கப்பா இதாகிடுச்சு, இருங்க ஃபோக்கஸ் அவுட் ஆகிடுச்சு. என்ன இருக்குது? இந்த தாமரை பூத்தியில் இன்று காத்திருக்கும் உள்ளம் நொந்து. அடுத்த பக்கம், கண்கள் என்னும் பூமேல் தும்பி பாடி செல்லாதோ, அந்த காமனம்பு என்னை கட்டு, பார்வை நெஞ்சில் ஆழம் கட்டு, சுட்டு மேகலையின் நூலறுக்கும் சேலை பொன்பூவே, விண்மீது தாமரை வண்டு தொடும் நாளிலா, பாவை மயில் சாயுதே மன்னவனின் மார்பிலா, முத்தத்தாலே பெண்ணே சேலை செய்வேன் கண்ணே,
நாணத்தால் ஓராடை சூடிக்கொள்வேன் நானே. பாயாகும் அடி செல்லாதே பஞ்சனை புதையல் ரகசியமே. செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ. இன்னும் போய்கிட்டே இருக்கும். இப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து பாடுவோம். 80s பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ தான் இன்டர்நெட்டு அது இதுன்னு நிறையா வந்துருச்சு. அப்படியே ஒரு தட்டாக வந்துடும் பாட்டெல்லாம். பாருங்கள் 80ஸில் எப்படி இருக்குது. அப்படியே உட்காந்து பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் டைம் பாஸ் எல்லாருக்கும். 80ஸில் பிறந்தவங்களுக்கு நல்லா தெரியும். கடையாக ஏறி வாங்குவோம். என்ன எங்கடா கிடைக்கும். இது வந்து ஆக்சுவலி அது என்ன சொல்கிறது, சிங்கர் வாய்ஸாக வாங்கினது. இது வந்து எஸ்பிபி சார் பாடின பாட்டாக வாங்கினது இது. இன்னொன்று வந்து இளையராஜா சார் மியூசிக் போட்டது அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் கவிஞர்களை வச்சு போய் கிடைக்கும். கவிஞர்னால் அவங்கள வைரமுத்து சார்னா அவங்களா, கண்ணதாசன் சார்னா அவங்க எழுதின பாட்டாக கிடைக்கும் அந்த புக்கில். இது வந்து எஸ்பிபி சார் பாடின பாட்டு. அப்புறம் மனோ சாருக்கு தனியாக கிடைக்கும், சித்ரா மேடத்துக்கு தனியாக கிடைக்கும், ஜானகி அம்மாவுக்கு தனியாக கிடைக்கும். ஸோ அது மாதிரி அப்படியே வாங்கி அதை தான் நம்ம உட்காந்து பாடுவோம். இது நான் ஸ்கூல் டைமில் வாங்கின பாட்டு. என்ன புக்கு, இன்னொரு புக்கு இருக்குது என்கிட்ட, இளையராஜா சார் மியூசிக் இருக்கும் அந்த ஃபுல்லாக அந்த பாட்டு. அப்புறம் படம் வயசாக வாங்குவோம். புது படம் வந்துச்சுன்னா அந்த படத்தில் இன்னும் தேடி பிடிச்சி வாங்குறது. இப்போ தான் எல்லா போய் அப்போதைக்காக வந்துடுது, நெட்டில் வந்துடுது, கூகுள் சர்ச் பண்ணால் வந்துடும். அந்த காலத்தில் இதான் டைம் பாஸ். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு நினைவலைகள். ஆமாம், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை பேர்கிட்ட புக்கு இருக்குதுன்னு இப்போவும் இப்போ எத்தனை பேர்கிட்ட புக்கு இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி புக்கு எத்தனை பேர்கிட்ட இருக்குது இப்போது. நமக்கு இதுதான் டைம் பாஸ் அப்போதைக்கில் கடையாக வாங்குறது. இது வந்து பாடகர் வாங்கின புக்கு, பாடின புக்கு. அப்புறம் மியூசிக் டைரக்டர்னு தனியாக கிடைக்கும், அப்புறம் கவிஞர் தனியாக கிடைக்கும். அப்படியே தனித்தனியாக கிடைக்கும். அதான் நமக்கு டைம் பாஸ் அந்த டைமில். என்ன ஓகே, உங்கள்கிட்ட எத்தனை பேர்கிட்ட புக் இருக்குது, உங்களுக்கு எத்தனை பேர் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.